வாராவாரம் சாறை சாறையாக வெளியாகும் திரைப்படங்கள். பாதி படங்களுக்கு மேல் மக்களுக்கு தெரியாத நிலை. எந்த திரைப்படம் எங்கே ஓடுகிறது என்றே அறிய முடியாத சூழல். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர் திரைத்துறையினர். இதற்கு தீர்வுதான் என்ன என்பதை விவரிக்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, வணக்கம். இப்ப அதிகப்படியாக குவியக்கூடிய திரைப்படங்கள் திரைத்துறைக்கு பெரும் சவாலாக இருக்கிறதா? இதற்கு தீர்வு காண என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? தமிழ் சினிமாவை பொறுத்தவரை பார்த்தோம்னா கடந்த வருடம் 93% படங்கள் தோல்வி அடைந்ததாகவும் 7% படங்கள் தான் வெற்றி அடைந்ததாகவும் ஒரு புள்ளி விவரம் கணக்குகள் சொல்லப்படுகிறது. இந்த வருடம் தொடக்கத்திலே பார்க்கும்பொழுது ஒரு பெரிய படங்கள் வெளியாகும் சமயத்தில் ஒரு படம் மட்டும் வெளியாகிறது. அதே போல் அதற்கு பிறகு பல சின்ன படங்கள், சுமார் ஒரு காலத்தில் 4 சின்ன படங்கள் திரைக்கு வரும் சூழ்நிலையை தாண்டி தற்போது 7-8 தமிழ் படங்கள் வெளியாகிறது. இதை போக பிறமொழி படங்கள், ஆங்கில படங்கள் என 10க்கும் மேற்பட்ட படங்கள் ஒரு வாரத்திற்கு வெளியாகிறது. இது மக்களிடையே எந்த படத்தை எந்த திரையரங்கில் பார்ப்பது மற்றும் அவங்க பார்க்கும் சமயத்தில் அந்த படம் திரையில் அந்த நேரத்தில் இல்லாத சூழ்நிலைக்காகவும் பெரும்பாலான மக்கள் திரைக்கு வருவதை குறைத்துவிட்டார்கள். இதனால் அந்த சிறிய படங்களுக்கான வசூல் ரீதியாகவும் வரவேற்பும் குறையப்படுவதாக தயாரிப்பாளர் தரப்பு ஒரு குற்றச்சாட்டு நிலவி வருகிறது. தொடர்ந்து இதனால் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்படுவதாகவும் இது காரணமாக தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக ஆலோசனை நடைபெறுகிறது. அடுத்த வாரத்தில் இதற்கு ஒரு தீர்வு காணப்படும், இதுக்கு ஒரு வழிமுறை காணப்படும் என தயாரிப்பாளர் சங்க தரப்பில் தகவல் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 3 வாரங்களாகவும் பல இசை வெளியீட்டு விழாக்களிலும் மேடை பேச்சுகளும் தயாரிப்பாளர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். இயக்குநர்களும் தங்கள் படங்களுக்கு போதிய வரவேற்பு கிடைக்காத காரணம் சிறிய படங்கள் மொத்தமாக வெளியாகிறது. இது அதாவது கர்நாடகா, கேரளா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் இந்த பிரச்சனை இல்லை, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை சூழ்நிலை நிலவுவதாக அவர்கள் தரப்பு கருத்தாக முன்வைக்கிறார்கள். மேலும் மார்ச் மாதத்தை எடுத்துக்கொண்டால் மாணவர்களுக்கு பரீட்சை என்பது காரணத்தால் போதிய அளவில் அதிக படங்கள் வெளியிட்டாலுமே திரையரங்குகளுக்கு மக்கள் வருகை குறைவாக இருக்கும். இதனை கருத்தில் கொண்டு மார்ச் மாதத்தில் கூட குறிப்பிட்ட அளவில் படங்களை திரையிடுவது தொடர்பாக பேச்சுவார்த்தை தயாரிப்பாளர் சங்க தரப்பிலும் திரையரங்க உரிமையாளர் சங்க தரப்பிலும் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. 7 படம் 8 படம் வருது. எந்த தேட்டர்லையுமே க்ரௌடு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஒரு 2 படம் 3 படம் இருந்தால் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார்? அது எந்த 2 படங்கிறது தான் நம்ம சொல்லணும். இப்போ அப்படி கிடையாது. 10 படம் வந்தாலும் ஒரு வெளியே தெரியாத ஒரு படம் டக்குன்னு ஓட ஆரம்பிக்குது. அதனால் எத்தனை படம் வருதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. படங்கள் அதிகமாக வர்றது அது வளர்ச்சியை தடுக்குதுங்க உண்மை தான். அதை ரெகுலரைஸ் பண்ணுங்கிறது ஒரு நியாயமான கோரிக்கை தான். அதை தயாரிப்பாளர்கள் தியேட்டர் ஓனர்ஸோட ஒரு ஜாயின்ட் கமிட்டியாக உட்காந்து அதை ரெகுலரைஸ் பண்ணி வாரத்துக்கு 4-5 படங்கள் வந்ததுன்னா, அது சரியான படங்களாக வந்ததுன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும். புற்றீசல் மாதிரி வர்றது எல்லா துறைக்கும் சரியான விஷயம் இல்லை, தமிழ் திரைப்படத்துறைக்கும் சரியான விஷயம் இல்லை. வாரத்துக்கு 7 படம் 8 படம் வருது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சிங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சிங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.